இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து தேவனோடு பேசிய பெண்களை குறித்து தியானிக்கிறோம். இதிலே முதல் நாளிலே நாம் ஏவாளை குறித்து தியானித்தோம். தேவன் அவளோடு பேசினார், அவள் தேவனோடு பேசினாள். இந்த சம்பாஷணை இடம்பெற்றிருக்கிற அதிகாரத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் அடுத்ததாக தேவனோடு பேசின பெண்களிலே ஆகாரை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆகார் என்றால் சாராயின் அடிமை பெண், சாராவோட சர்வெண்ட், அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 16 7 13 வரை உள்ள வசனங்கள்ல இதுல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்ட கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படும் போது பழைய ஏற்பாட்டிலே சில இடங்களிலே அது வார்த்தையாகிய இயேசுவையும், சில இடங்களிலே அது பரிசுத்த ஆவியானவரையும் குறிப்பிடுவதாக வேத ஆராய்ச்சி பண்ணியவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படும் போது இது கர்த்தரே தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினதாக நாம் சொல்ல முடியும். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்துக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, பாருங்க, ஆகார கர்த்தர் சந்தித்த இடமே வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு நீரூற்று. உங்க வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வனாந்தரத்தின் பாதையில நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வனாந்தரம்னா என்ன, எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. உஷ்ணம், சூடு, காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, இருள், பயம், குளிர், எப்படி அதாவது நம்ம ஒரு பிளசண்டான சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீங்க என்ன எங்க போனாலும் ஒரு தடை, முட்டுக்கட்டை, தோல்வி, பயம், இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்துல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வனாந்தரத்துலதான் ஒரு நீரூற்றண்டையில ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். அப்ப இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, என்னதான் வனாந்தரத்துல நம்ம அலைஞ்சு திரிஞ்சாலும் அங்க நம்மை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு, நமக்காய் ஒரு நீரூற்று உண்டு. ஆகவே நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இந்த இடத்துல ஆகார் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில அவங்க வந்து தன்னுடைய எஜமானியால கொஞ்சம் நெருக்கப்படுறாங்க, கொஞ்சம் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல பொறுமையா இருக்க முடியல, எழும்பி ஓடிரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு. ஆனா கர்த்தருடைய தூதன் கரெக்டா கேக்குறாரு, நீ எங்க இருந்து வர, எங்க போற. எங்க இருந்து வரேன்னு சொல்ல முடியுது அவங்களால, ஏன்னா நான் வந்து என் ஆச்சாராகிய சாராயை விட்டு ஓடி போறேங்காங்க. எங்க போறேன்னு எப்படி சொல்றது தெரியல. இப்படிதான் நமக்கும் நிறைய நமக்கு வந்து நம்ம அடைய வேண்டிய லக்கு நமக்கு தெரியல. நம்ம சுத்திட்டு இருக்கிறோம், எங்க போய் நிக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எந்த வேலையில போய் ஜாயின் பண்ண போறோம், எந்த காரியத்துல போய் நம்ம ஸ்டாண்ட் பண்ண போறோம், நிலை நிற்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்னன்னா, அந்த இடத்துல நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல ஆகாரை தேவன் காண்கிறார். என்னதான் அவங்க வந்து மற்றவங்களால மற்றவங்களால வந்து புறக்கணிக்கப்பட்டாலும் கூட அவங்கள நோட் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படியே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆகார், ஓ இவ வீட்டுல சூழ்நிலை இப்படி இருக்கு, இவ புறப்பட்டுட்டா, இவ எங்க போறா, இவ என்ன பண்ண போறா, எல்லாத்தையும் ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அவளுடைய லைஃப், அவளுடைய வாழ்க்கை சரிதைய அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே வர்றார். இவளை குறிச்சு நமக்கு இருக்கிற ஒரு திட்டம் இருக்குதே, இவளை இப்ப மீட் பண்ணணுமேன்னு சொல்லி அந்த வனாந்தரத்துக்குள்ள ஒரு நீரூற்றண்டையில வந்து நின்று அவளை சந்திக்கிறார். அப்பதான் அவ வந்து 9வது வசனத்துல, நீ போ, நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போ, அங்க போய் அவ கைக்கு கீழே அடங்கி இரு அப்படின்னு ஆண்ட சொல்லிட்டு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் அப்படியெல்லாம் வாக்கு பண்றாரு பாருங்க. நீ ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லி அந்த அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்லிட்டு பேரையும் சொல்றாரு. அவனுக்கு இஸ்மவேல் பேர் வைப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு, அவன் எப்படி இருப்பான், எங்க குடி இருப்பான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆகாருடைய உள்ளத்துக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். மனுஷர் தான் நம்மளை கண்டுக்கல, நம்ம காண்கிற ஒரு தேவன் இருக்காரு,
நம்மளை கண்டுக்கிடாத இந்த உலகத்துல, அந்த அந்த ஆபிரகாம் குடும்பத்துல நம்மளை கண்டுக்கிடலையே. இந்த சூழ்நிலையில நம்ம புறப்பட்டு வரும்போது நம்மளை யாரும் கண்டுகிடலையே, அதனாலதானே நம்ம கிளம்பி ஓடி வந்தோம். ஆனா என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே, அவரை நான் கண்டுட்டேன் என்று சொல்லி அவள் அந்த இடத்துல அந்த 13வது வசனம், தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு லகாய்ரோயி எனப்பட்டது. ஒரு தூர வண்டையில ஒரு வறட்சியான ஒரு வனாந்தரத்துக்குள்ள, ஆனா ஒரு தூர வண்டையில தேவனாகிய கர்த்தர் ஆகாரை, யாரும் கண்டுகிடாம விட்ட ஆகார கண்டு பேசுறாரு. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் பெயர் வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல தேவன் ஆகாரோடு பேசின இந்த சூழ்நிலையில அவரை நம்மை காண்கிற தேவனாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் காண்கிற தேவன். ஒரு முடிவெடுக்க முடியாம அப்படியே வனாந்திர மார்க்கமா அலைகிறது போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கா? ஏதோ ஒண்ணு குறித்த ஏதோ ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாம அப்படியே வனாந்திர மார்க்கமா அலைகிறது போல நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குதா? அங்கேதான் நீரூற்று இருக்கிறது. அங்கேதான் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இதோ அந்த நீரூற்று இந்த இடத்துல இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறார். உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. எனக்கு ஒரு அருமையான சகோதரிய தெரியும். ஒரு வாலிப மகள் ஹாஸ்டல்ல இருந்த நெருக்கத்தின் காரணமா அப்படியே கிளம்பி வீட்டை பார்த்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு. அப்ப வீட்டுல அவளை அந்த மேற்படிப்பு படிக்க வைப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல சூழ்நிலைகள் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்ததுனால அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், இந்த பார், போய் ஹாஸ்டல்ல ஒழுங்கா அடங்கிரு, கர்த்தர் உன்னை ஏற்ற நேரத்துல உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்புறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு அவள் அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட மகளா இருக்கிறார். கர்த்தருக்கென்று வல்லமையா சாட்சி கொடுக்கிற மகளா இருக்கிறாள். ஆகவே இந்த நேரத்துல எங்கேயோ புறப்பட்டுட்டீங்களா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை வெக்ஸ் ஆகி உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி உங்களை புறக்கணிச்சு உங்களை வெளியே தள்ளுதா? ஆனா ஆண்டோடைய வார்த்தை இந்த நேரத்துல சொல்லுது, அந்த வேலையில நீ அடங்கிரு, அந்த குடும்பத்துல நீ அடங்கிரு, நீ இருக்கிற அந்த ஸ்தானத்துல நீ தரித்திரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். நம்மை காண்கிற தேவனை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீரப்பா. எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் கூட கர்த்தாவே, எங்க சூழ்நிலைகளுக்குள்ள நீருற்றாய் நீங்க வர்றீங்க ஆண்டவரே. நீருற்றண்டையில தான் நீங்க அந்த ஆகாரம் சந்திச்சிங்கப்பா ஆண்டவரே. அந்த நீருற்று உம்மோடு இருக்கிறது, எங்களோடு கூட இருக்கிறதப்பா. எஸ் ஜீசஸ், அது உங்க ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தைங்கிற ஊற்றிலிருந்து நீங்க எடுத்து எங்களுக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதற்காய், பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. வார்த்தையை விசுவாசிக்கிறதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. எஸ் ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை காண்கிறவர் அல்லவா, உம்மை நாங்கள் காண்கிறதற்காய் நன்றி. எங்களுடைய விசுவாசம் இன்னும் பெருகட்டும். தேவன் எங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றுவார்ங்கிற விசுவாசம் இன்னும் அதிகமாய் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை